நாளுக்கு நாள் டெக்னாலஜி நவீன யுக்தி என அதிகரித்துக் கொண்டே சென்றாலும் இன்னொரு புறம் சாஸ்திரம், சம்பிரதாயம், ஜோதிடம், எண்கணிதம் என அதுவும் நாளுக்கு நாள் டிஜிட்டல் வேகத்தில் அதற்கேற்றவாறே பரிணாம வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது நடக்கும் பல்வேறு விஷயங்களை முன்கூட்டியே கணித்து சொல்வதாக பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான விமான விபத்து ஏற்படும் என்று விமான விபத்து குறித்து ஒரு வாரத்திற்கு முன்பே ஜோதிடர் ஷர்மிஸ்தா என்பவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஜோதிடரின் அந்த பதிவு தற்பொழுது சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் இருந்து லண்டனுக்கு நேற்று மதியம் புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. 200க்கும் மேற்பட்டோர் இந்த விபத்தில் உடல் கருகி உயிரிழந்தனர். ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 787-8 ட்ரீம் லைனர் விமானம் நேற்று மதியம் 1:39 மணிக்கு அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்டது. புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள்ளேயே விபத்தில் சிக்கியது. இதில் பயணித்த ஒருவரை தவிர அனைவருமே உடல் கருகி உயிரிழந்தனர். பல கனவுகளுடன் பயணித்த பயணிகளின் விவரங்கள் ஒவ்வொன்றாக வெளியாகி காண்போரின் கண்களை கலங்க செய்து வருகிறது. இதற்கிடையே இந்த விமான விபத்து குறித்து ஒரு வாரத்திற்கு முன்பே ஜோதிடர் ஷர்மிஸ்தா என்பவர் துல்லியமாக கணித்து தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்த பதிவு தற்பொழுது வைரலாகி வருகிறது. இதில் கடந்த டிசம்பர் மாதம் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருந்த பதிவில் அவர் கூறியதாவது: 2025ஆம் ஆண்டில் இந்திய விமான போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்படும். மேலும் விமான விபத்து தொடர்பான தலைப்புச் செய்திகள் நமக்கு அதிர்ச்சியை தரக்கூடும் என அவர் முன்பே கணித்துள்ளார். விமான போக்குவரத்து பாதுகாப்பு இல்லாமல் செயல்படும் என்றும் இதனால் மிகப்பெரிய விபத்து இந்தியாவிற்கு நடக்கும் என்றும் அவர் முன்கூட்டியே பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் 2025ஆம் ஆண்டில் விமான விபத்து நடக்கும் என்று கூறிய அவரின் பதிவை சுட்டிக்காட்டி பலரும் சோசியல் மீடியாக்களில் அதை பரப்பி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.